ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றி பார்க்கலாம். ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ணோம்னா ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஹோமம் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலைக்கு பக்கத்தில் நடக்கும். அங்கே ஹோமம் அட்டன் செஞ்சுட்டு ஹோமம் அட்டன் செய்து முடித்த பிறகு திருமலைக்கு போய் ATC சர்க்கிள் கியூவில் ஜாயின் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் கப்பல் டிக்கெட். இது கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு டிக்கெட் நம்ம புக் செய்தோம்னாலே 2 பேர் ஹோமமும் அட்டன் செஞ்சுட்டு 2 பேர் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். கப்பல் டிக்கெட் என்பதனால இந்த ஹோமம் அல்லது தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகத்தான் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. பிரதர்ஸாவோ சிஸ்டர்ஸாவோ சேம் ஜெண்டராக இருக்கக்கூடியவங்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸாகவோ கூட நீங்கள் போயிட்டு வரலாம். ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1600 ரூபாய். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஒரு முறை இந்த ஹோமம் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ஹோமம் அட்டன் செய்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை இதே டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ண முடியும். இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ID மற்றும் ஆதார் நம்பரை மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோமம் அட்டன் செய்த நாளிலிருந்து 30 நாட்கள் டைம் கேப்புக்கு பிறகு தான் புக் செய்ய முடியும். மற்றபடி வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் செஞ்சுருந்தாலும் ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், VIP பிரேக் தரிசன டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் என்று எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் செய்திருந்தாலும் இந்த தரிசன டிக்கெட்ஸும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மற்ற தரிசன டிக்கெட்டுகளுக்கு இருக்கக்கூடிய டைம் கேப்பை இந்த ஹோமம் தரிசன டிக்கெட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். ஹோமம் தரிசன டிக்கெட் டைம் கேப்பை ஹோமம் தரிசன டிக்கெட்டோடு மட்டும்தான் நீங்கள் கம்பேர் பண்ணணுமே தவிர்த்து வேறு எந்த தரிசன டிக்கெட்டோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணால் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது. இந்த தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைன் ரூம் புக்கிங் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கும். அதனால் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க ஆஃப்லைனில் திருமலையில் அல்லது திருப்பதியில் போய் நேரடியாக தான் ரூம் புக் பண்ண வேண்டியிருக்கும். ஆஃப்லைனில் அதாவது நேரடியாக போய் திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. இந்த தரிசன டிக்கெட் கப்பல் டிக்கெட் என்பதனால 2 பேருக்கு சேர்த்து தான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். வீட்டில் 3 பேர் இருக்கும், 5 பேர் இருக்கும், ஜோடியாக 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா மீதம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு சிலர் கேட்குறீங்க. அப்படி மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மட்டும் இந்த ஹோமம் டிக்கெட் புக் பண்ண முடியாது. குறைந்தது 2 பேருக்கு சேர்த்து தான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். மீதம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் தான் புக் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து நிறைய பேர் இந்த ஹோமம் கம்பல்சரியாக அட்டன் பண்ணணுமா, கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஹோமம் கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும், முடிகிற வரைக்கும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஹோமம் அட்டன் செஞ்சுட்டு ஹோமம் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு தான் சீல் அண்ட் சைன் நம்முடைய தரிசன டிக்கெட்லேயே போட்டு கொடுப்பாங்க. அந்த சீல் அண்ட் சைன் நம்முடைய தரிசன டிக்கெட்டில் இருந்தால் மட்டும்தான் திருமலைக்கு போன பிறகு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. அப்படி சீல் அண்ட் சிக்னேச்சர் இல்லாத தரிசன டிக்கெட் பெருமாள் தரிசனத்திற்கு இன்வேலிட் ஆகிடும், நம்மளை தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஹோமம் கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். இந்த ஹோமம் அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் நடக்கும். இது எப்படி நடக்கும் என்கிற என்னுடைய பர்சனல் ஹோமம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தனி ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ID எடுத்துகிட்டு போகலாம். ஹோமம் அட்டன் பண்ணுறப்பவும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் அப்பவும் அந்த குழந்தைகளினுடைய ஆதார் கார்டு அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். 12 வயது அல்லது 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணணும். ட்ரெஸ் கோட் ஹோமம் அட்டன் பண்ணக்கூடிய சமயத்திலையும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்திலையும் ஒரே ட்ரெஸ் கோட் தான். ஜென்ஸ் ஷர்ட் அல்லது டிஷர்ட் வியர் பண்ணிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வேஷ்டி தான் வியர் பண்ணணும். பேண்ட் 2 இடத்துலையுமே அலோ பண்ண மாட்டாங்க. லேடிஸ் சாரீ அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம்.
ஹோமம் அட்டன் பண்ணக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் லக்கேஜஸ் அண்ட் மொபைல்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு ஹோமம் அட்டன் பண்ணக்கூடிய இடத்துலையே தனி ஒரு இடம் கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் உங்களுடைய லக்கேஜஸை வச்சிடலாம். மொபைல் வைத்து நீங்கள் ஹோமம் நடக்கக்கூடிய சமயத்தில் வீடியோஸும் எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஆனால் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. லக்கேஜஸும் நீங்கள் முன்னாடியே சரண்டர் பண்ணிவிட்டு போயிடணும். சப்போஸ் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ரூம்லேயே உங்களுடைய திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு போகலாம். இல்லை நீங்கள் ரூம் புக் பண்ணலைன்னா தரிசனத்திற்காக போகக்கூடிய க்யூலேயே மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் வரும். அங்கே நீங்கள் உங்களுடைய லக்கேஜஸ், மொபைல்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், மற்றபடி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு போயிடலாம். சரண்டர் பண்ண உங்களுடைய மொபைல்ஸ் அண்ட் லக்கேஜஸை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு பிறகு கோவிலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே திருமலை கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பேக் சைட்லேயே லக்கேஜ் அண்ட் மொபைல் டெலிவரி சென்டர் இருக்குது. அங்கே உங்களுடைய லக்கேஜஸ் அண்ட் மொபைல்ஸ் சரண்டர் பண்ணுறப்போ கொடுத்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல்ஸ் அண்ட் லக்கேஜஸை திரும்ப வாங்கிக்கலாம். இந்த ஹோமம் அட்டன் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 8:30 மணி என்று உங்களுடைய தரிசன டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகியிருக்கும். எக்ஸாக்டாக 8:30க்கு உங்களுடைய தரிசன டிக்கெட் மற்றும் ஆதார் கார்டை செக் பண்ணிவிட்டு உங்களை ஹோமம் அட்டன் பண்ணக்கூடிய இடத்திற்கு உள்ளே அனுப்புவாங்க. 9 மணிக்கு சரியாக ஹோமம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 9 to 11 2 மணி நேரம் தொடர்ந்து ஹோமம் நடக்கும். 11 o'clock ஹோமம் முடிந்த பிறகு ஹோமம் அட்டன் பண்ணவங்க எல்லாரையுமே ஒரு கியூ ஃபார்ம் பண்ண சொல்லிவிட்டு வரிசையாக அந்த ஹோமம் நடந்த இடத்திற்கு பக்கத்தில் போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பிரசாதமாக அன்றைய நாளினுடைய அன்னப்பிரசாதம் ஒரு சின்ன தொன்னையில் கொடுப்பாங்க. அதற்கடுத்து அங்கே 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க நம்முடைய தரிசன டிக்கெட்டில் ஒருத்தர் சீல் பண்ணி கொடுப்பாங்க, ஒருத்தர் சைன் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய தரிசன டிக்கெட்டில் சீல் அண்ட் சைன் மேண்டேட்ரியாக நீங்கள் வாங்கிக்கணும். அப்படி வாங்கினால் மட்டும்தான் அந்த தரிசன டிக்கெட் எடுத்துகிட்டு போய் திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போக முடியும். சீல் அண்ட் சிக்னேச்சர் இல்லாத தரிசன டிக்கெட் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு செல்லுபடி ஆகாது. ஸோ இந்த டிக்கெட்டையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அதே சமயம் க்யூவில் நிற்கும் போதே ஒருத்தர் நம்முடைய தரிசன டிக்கெட்டை டிவைஸால் ஸ்கேனிங்கும் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணுறப்போ அந்த டிக்கெட்டில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடில் என்ன கரையோ அல்லது அழுக்கோ அல்லது கிழிஞ்சிருந்தாலோ அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண முடியாது. சப்போஸ் அவங்களால ஸ்கேன் பண்ண முடியலைன்னா உங்ககிட்ட வேறொரு தரிசன டிக்கெட் காப்பி இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ எதற்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு காப்பி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு காப்பி தான் வச்சுருக்கீங்கன்னா அந்த காப்பியில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடில் எந்த வித அழுக்கோ அல்லது கிழியாமலோ பத்திரமா பார்த்துக்கோங்க. இங்கே கீழ்த்திருப்பதியில் ஹோமம் அட்டன் செஞ்சு முடித்த பிறகு திருமலைக்கு போய் ஏடிசி சர்க்கிளில் 300 ரூபாய் தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்ப்போம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது எப்பவும் போல் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம், சர்வ தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம், ஆர்ஜித சேவா தரிசனம் போல் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நாம் தரிசனம் பண்ணுவோம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 3 மணிக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதற்கு முன்னாடியே போயிட்டீங்கன்னாலும் க்யூவில் ஜாயின் பண்ணி தரிசனத்திற்கு போகலாம். அல்லது நைட் மேக்ஸிமம் 9 மணிக்குள்ளே நீங்கள் ஏடிசி சர்க்கிள் க்யூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இப்போது ஹோமம் கீழ்த்திருப்பதில் எக்ஸாக்டாக 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் 9:30 மணி 9:45 மணிக்கு கூட வர்றாங்க. அவங்களையும் எதுவும் சொல்கிறது கிடையாது. ஹோமம் அட்டன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய ட்ரெயின் அல்லது பஸ் லேட்டாக வந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அங்கே ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து ஹோமம் அட்டன் செஞ்சுட்டு ஹோமம் முடிந்த பிறகு உங்களுடைய தரிசன டிக்கெட்டில் சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிக்கலாம். ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு முன்னாடி வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஹோமம் நடக்கக்கூடிய இடமானது அலிப்பிரி செக்கிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி நம்முடைய லக்கேஜஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ரோடினுடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடம் இருக்குது. ஸோ அந்த ரோடினுடைய 2 சைடில் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணிக்கலாம். ஹோமம் முடிந்த பிறகு உங்களுடைய வெஹிக்கிள்ஸ்லேயே நீங்கள் திருமலைக்கு போயிடலாம். சப்போஸ் நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸில் வரலன்னா ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 5 நிமிடம் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே போய் நீங்கள் திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அந்த பஸ்ஸஸில் ஏறி நீங்கள் திருமலைக்கு போகலாம். அல்லது ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு முன்னாடியே நிறைய கேப் டிரைவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க. மலைக்கு போகிறதுக்கு டாக்ஸி வேணுமான்னு கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் டாக்ஸியில் போகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துலையே கூட டாக்ஸி ஹையர் பண்ணிக்கலாம்.
ஒரு முறை இந்த டிக்கெட் நீங்கள் புக் செஞ்சிட்டிங்கன்னா அதற்கப்புறம் அந்த டிக்கெட்டை கேன்சல் செய்ய முடியாது, ரீஸ்கெடியூலும் செய்ய முடியாது. அதே போல் 2 பேருக்கு சேர்த்து இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்க, தரிசனத்திற்கு போகக்கூடிய நாள் ஒருத்தரால் வர முடியலைனாலும் பரவாயில்லை, மீதம் இருக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும் ஹோமம் அட்டன் செஞ்சுட்டு தரிசனத்திற்கு போகலாம். ஆனால் வர முடியாத ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தரை அழைச்சிட்டு போகலாமான்னா அப்படி யாரையுமே நம்ம அழைச்சிட்டு போக முடியாது. திருமலை மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனத்திற்கு பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து, ஒரு டிக்கெட்டே கப்பல் டிக்கெட் என்பதனால 2 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக லட்டு தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா லட்டுவுக்கு நீங்கள் 50 ரூபாய் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கிக்கலாம். நாளை மார்ச் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 2025 ஏப்ரல் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எந்தவித தரிசன டிக்கெட்ஸும் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான கடைசி சான்ஸ் இதுதான். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தரிசன டிக்கெட் தேவைப்பட்டால் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது இந்த டிக்கெட்ஸ் கொஞ்சம் வேகமாகவே இப்போல்லாம் புக் ஆகிடுது. டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் மிஸ்டேக்கே இல்லாமல் வேகமாக தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ண விருப்பப்பட்டால் மொபைல் கிளிப்போர்டு அல்லது காப்பி பேஸ்ட் மெத்தட் அவசியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம யூஸ் பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ணோம்னா வேகமாக இந்த டிக்கெட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக புக் பண்ணிக்கலாம். மொபைல் கிளிப்போர்ட் மற்றும் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் என்ற வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து காலையில் 10 மணிக்கு இந்த புக்கிங் ஓப்பன் ஆகுது. புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் இருக்குது, அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு மொபைல் ஒரு டேப்லெட் இருக்குன்னா அத்தனை டிவைசஸ்லேயுமே டிடிடி ஆப்பும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, டிடிடி வெப்சைட்டும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே சேவாஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் செஞ்சிங்கன்னா ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். எந்த டிவைஸில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அந்த டிவைஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அப்படி ப்ரொசீட் பண்ணால் மட்டும்தான் இந்த டிக்கெட்ஸ் நம்மளால் வேகமாக புக் பண்ண முடியும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே ஏப்ரல் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதற்கு முன்னாடி டெம்பிள் நேமும் சேவா நேமும் டிஃபால்ட்டாக இருக்கும். அது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. கேலண்டரில் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து டைம் ஸ்லாட் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதை நீங்கள் செலக்ட் செஞ்சுட்டு கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உண்டியலுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணுறீங்களா அல்லது எக்ஸ்ட்ரா லட்டு அமௌண்ட் பே பண்ணணுமா, அதை எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண தேதி டைம் ஸ்லாட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே பர்சனல் டீட்டெயில்ஸும் ஜென்ரல் டீட்டெயில்ஸும் இருக்கும். 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸும் ஜென்ரல் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கொடுத்தீங்கன்னா 1600 rupees பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செஞ்சுட்டு நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய புக்கிங் கம்ப்ளீட் ஆகிடும். அங்கேயே உங்களுடைய தரிசன டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டனும் டிஸ்பிளே ஆகும். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய தரிசன டிக்கெட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுடைய தரிசன டிக்கெட் உங்களுடைய மெயில் ஐடிக்கு வரணும்னா அந்த டவுன்லோட் ஆப்ஷனுக்கு கீழே கெட் நவ் என்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டா உங்களுடைய தரிசன டிக்கெட் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டோம் என்கிற பாப்அப் மெசேஜும் வரும். இல்லை நீங்கள் ஃபர்தரில் உங்களுடைய தரிசன டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதாக இருந்தால் எந்த மொபைல் நம்பரில் டிக்கெட் புக் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டு அங்கேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழேயே வியூ ரெசிப்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செஞ்சிங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட் டிஸ்பிளே ஆகும். அங்கே நீங்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏப்ரல் மாதத்திற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங்குடைய கடைசி சான்ஸ் இந்த தரிசன டிக்கெட் தான். ஸோ தேவைப்படக்கூடியவங்க மறக்காமல் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் இப்போவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட அவசியமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.